வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகள் பலியான வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு. பள்ளி நிறுவனர் பழனிசாமிக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை. மனைவி சரஸ்வதி உள்ளிட்ட 8 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை. 21 குற்றவாளிகளில் 11 பேரை விடுதலை செய்து தஞ்சை நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் நிதின் கட்காரி போன் ஒட்டு கேட்பு விவகாரம் ராஜ்யசபாவில் கடும் அமளி. தமிழகத்தில் 192 பள்ளிகள் தரம் உயர்வு. புதியதாக 1426 ஆசிரியர்கள் நியமிக்க உள்ளதாக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. விரிவான செய்திகள். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பள்ளி நிறுவனர் பழனிசாமிக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா துவக்கப் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் உடல் கருகி பலியாகினர். உலகையே உலுக்கிய இக்கோர சம்பவம் தொடர்பாக பள்ளி நிறுவனர் புலவர் பழனிசாமி, அவரது மனைவியான பள்ளி தாளாளர் சரஸ்வதி, தலைமை ஆசிரியரான பழனிசாமியின் மகள் சாந்தலட்சுமி மற்றும் நகராட்சி கமிஷனர் சத்யமூர்த்தி உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்து பழனிசாமி உட்பட 3 பேர் விடுவிக்கப்பட்டனர். இவ்வழக்கு விசாரணை தஞ்சை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. கடந்த 10ஆம் தேதியுடன் விசாரணை முடிந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் புதன்கிழமையன்று நீதிபதி முகமது அலி தீர்ப்பு அளித்தார். இவ்வழக்கிலிருந்து 3 ஆசிரியர்கள் உட்பட 11 பேரை நீதிபதி முகமது அலி விடுதலை செய்து உத்தரவிட்டார். தொடர்ந்து 10 குற்றவாளிகளின் தண்டனை விவரங்களை நீதிபதி வாசித்தார். பள்ளி நிறுவனர் புலவர் பழனிசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 94 குழந்தைகள் இறந்தது தொடர்பாக தனித்தனி வழக்குகள் பதியப்பட்டுள்ளதால் தலா 10 ஆண்டுகள் வீதம் பழனிசாமிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதன் மூலம் அதிகபட்சமாக பழனிசாமிக்கு ஆயுள் சிறை வழங்கப்பட்டுள்ளது. 52,57,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு கும்பகோணம் தீ விபத்து வழக்கில் தஞ்சாவூர் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி குற்றவாளிகள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவர்கள் செயலுக்கு தகுந்த மாதிரி குற்றப்பிரிவுகள்ல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 1 முதல் 5 எதிரிகள் இந்த தண்டனைகளை சமகாலத்தில் அனுபவிக்க வேண்டும் சொல்லியிருக்கு. ஆகையினால அதிகபட்ச தண்டனையை அவங்க அனுபவிக்கணும். முதல் எதிரி பழனிசாமி ஆயுள் தண்டனையும், 2 முதல் 5 எதிரிகள் 5 ஆண்டு கால சிறை தண்டனையும் அதற்கு உள்ளிட்ட சிறை தண்டனைகளையும் அபராதம் செலுத்த வேண்டும். 14 முதல் 17 எதிரிகள் 5 ஆண்டு சிறை தண்டனையும் அனுபவிக்கணுங்கிறது இன்றைய தீர்ப்பு. மொத்தமாக இவர்களிடமிருந்து 52,57,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கணும். அந்த அபராத தொகையில இறந்து போன குழந்தைகள் ஒன்னொன்றுக்கும் 50,000 வீதமும், காயம்பட்டவர்களுக்கு 47,000 வீதமும் கொடுக்கணும்னு சொன்னதோடு இல்லாம நீதிமன்றம் அரசுக்கு ஒரு பரிந்துரையும் செய்து காயம்பட்டவர்களுக்கு மேலும் நிதியுதவி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இவைகள் தான் இன்றைய தீர்ப்பினுடைய சாராம்சங்கள். இந்த தீர்ப்பை கேட்பதற்காக உயிரிழந்த 94 குழந்தைகளின் பெற்றோரும் உறவினர்களும் பொதுமக்களும் நீதிமன்ற வளாகத்தில் திரண்டிருந்தனர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த தீர்ப்பு பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி போன் ஒட்டு கேட்பு தொடர்பாக ராஜ்யசபாவில் கடும் அமளி ஏற்பட்டது. ரம்ஜான் விடுமுறைக்கு பின் புதனன்று பார்லிமென்ட் கூடியது. டெல்லியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியின் வீட்டிலிருந்து ஒட்டு கேட்பு கருவிகள் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தை ராஜ்யசபாவில் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் எழுப்பினர். கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு கட்காரி விவகாரம் குறித்து விவாதம் நடத்த அனுமதி கோரினர். அதற்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி அனுமதி வழங்கவில்லை. இந்த விவகாரத்தில் தனிநபரின் அந்தரங்க உரிமை அடங்கி இருப்பதால் இப்பிரச்சினை குறித்து பார்லிமென்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி காங்கிரஸ் கட்சியினர் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். இதனால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியதால் சபையை 15 நிமிடத்துக்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். சபை மீண்டும் கூடியதும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீடியா செய்திகளில் உண்மையில்லை என்றும் அந்த செய்திகளை கட்காரியை நிராகரித்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். बगिंग से रिलेटेड उस संबंध में मैं स्पष्ट कर देना चाहता हूं कि मीडिया में जो भी खबरें इसके पहले आई हैं उनमें कोई सच्चाई नहीं है और स्वयं भी हमारे जिस मंत्री नितिन गडकरी के बेडरूम में कहा गया है कि वह हाई पावर लिसनिंग डिवाइस लगाई गई थी, स्वयं वह मंत्री
श्री नितिन गडकरी जी ने भी पूरी तरह से इस खबर को बेबुनियाद और निराधार बताया है, उसे डिनाई कर दिया। और मैं यह भी स्पष्ट करना चाहता हूं, इस संबंध में न तो उनके द्वारा कोई कंप्लेंट दर्ज कराई गई है और न तो किसी के द्वारा किसी प्रकार की कोई कंप्लेंट दर्ज कराई गई है। மீண்டும் சபை கூடிய போதும் கட்காரி விவகாரத்தை கிளப்பிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் குஜராத்தை போல வேவு பார்க்கும் வேலையை டெல்லியில் செய்யக்கூடாது என்று மறைமுகமாக பிரதமர் மோடியை குற்றம் சாட்டினர். The then leader of opposition and now the leader of the house, there was an issue pertaining to telephone call records of his phone, and this house discussed it, took it very seriously. That was only the call records. Here it is the bugging of phones of serving ministers. We do not know how many telephones have been bugged. We cannot. This is not a matter to be overlooked by us. Allow the questioner to proceed. The house will have to discuss. We need a discussion. இந்த விவகாரம் குறித்து பார்லிமென்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தியதால் ராஜ்யசபை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் மராத்தி பேசும் மக்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து லோக்சபாவில் சிவசேனா எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். லோக்சபா கூடியதும் சிவசேனா எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். கர்நாடகாவின் பெல்காம் மாவட்டத்தில் மராத்தி மொழி பேசும் மக்களை குறிவைத்து கர்நாடக போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்து கோஷமிட்ட சிவசேனா எம்பிக்கள் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு அது பற்றி சபையில் விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். சிவசேனா எம்பிக்களுக்கு எதிராக கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பிக்கள் சத்தம் போட்டதால் சபையில் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. இதையடுத்து சபையை பகல் 12 மணி வரைக்கும் சபாநாயகர் ஒத்திவைத்தார். கர்நாடக மாநில எல்லையில் உள்ள பெல்காம் மாவட்டத்தில் உள்ள எல்லூர் கிராமம் மகாராஷ்டிர மாநில எல்லையை ஒட்டி உள்ளது. இந்த கிராமம் மகாராஷ்டிர மாநிலத்துக்குட்பட்டது என்று மகாராஷ்டிர ஒருமைப்பாடு என்னும் அமைப்பு போர்டு வைத்ததால் ஏற்பட்ட கலவரத்தில் மராத்தி பேசும் மக்கள் மீது கர்நாடக போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நீண்டகால எல்லை பிரச்சினை மீண்டும் தலை தூக்கியுள்ளது. நடப்பாண்டில் 192 பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படும் என்றும் 1426 ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமையன்று 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டார். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அதிகம் உள்ள 128 இடங்களில் புதியதாக 128 துவக்கப் பள்ளிகள், நடப்பாண்டில் 19 மாவட்டங்களில் 42 துவக்கப் பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும், 50 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். இதன் மூலம் 1426 ஆசிரியர் பணியிடங்கள் புதியதாக தோற்றுவிக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மேலும் பெற்றோரற்ற குழந்தைகள், வறுமை நிலையில் உள்ளவர்கள், +2 வரை படிக்க வழங்கப்பட்ட உதவித்தொகை 75,000 ரூபாயாக உயர்வு, அனைத்து பள்ளிகளிலும் கழிவறை பராமரிப்புக்கு 160 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். மற்றொரு அறிக்கையில் விளையாட்டு வளாகம், நீச்சல் குள பராமரிப்புக்கு நிதி ஒதுக்கியுள்ள முதல்வர் ஜெயலலிதா ஆண்டுதோறும் சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களுக்கு முதல்வர் மாநில இளைஞர் விருது சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். முன்னதாக நெல் கொள்முதலுக்கு மாநில அரசு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை வழங்கினார். நடப்பாண்டிலும் குவிண்டாலுக்கு 70 ரூபாய் முதல் 1410 ரூபாய் வரை ரகத்திற்கு ஏற்ப ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். தொடர்ந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் மீதான தமிழக அரசின் அவதூறு வழக்கு தொடர்பாக பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி கம்யூனிஸ்டுகள் சட்டசபையில் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற போலீஸ்காரரை மணல் கொள்ளையர்கள் படுகொலை செய்தனர். இதுகுறித்து கருத்து கூறிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக புதனன்று சட்டசபையில் கம்யூனிஸ்ட் பேச முற்பட்டனர். தொடர்ந்து சபாநாயகர் அனுமதி தரவில்லை என்று கூறி வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இந்த மணல் கொள்ளை குறித்து தடுக்க முற்படுகிற அதிகாரிகள் தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு தலைமை காவலர் டிராக்டர் ஏற்றி கொல்லப்பட்டார். இந்த கொலை குறித்து, மணல் கொள்ளை குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன்
கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்லாமலேயே நிலைமை நீடிக்கிறது என்று ஒரு அறிக்கை கொடுத்தார். அதற்காக அவர் மீது அவதூறு வழக்கு போடப்படுகிறது. ராமகிருஷ்ணன் மீது அவதூறு வழக்கு போட்டது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் எடுக்க மறுக்கிறார்கள். பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். அரசாங்கத்தின் பேரவைத் தலைவரின் நடவடிக்கையை ஆட்சேபித்து நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து புதிய தமிழகம் மற்றும் பாமகவும் வெவ்வேறு பிரச்சினைகளை கூறி வெளிநடப்பில் ஈடுபட்டன. 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் புதன்கிழமையன்று சட்டசபை கூடியது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல பிரதேச பள்ளத்தாக்கில் பஸ் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 21 பயணிகள் பரிதாபமாக பலியாகினர். இமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவிலிருந்து சாவர்காட் பகுதிக்கு அரசு போக்குவரத்து கழக பேருந்து செவ்வாயன்று பகலில் சென்று கொண்டிருந்தது. பசந்த்பூர் அருகே காத்தர்கட் என்ற பகுதி அருகே மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து ஓடி சாலையையொட்டிய 300 அடி பள்ளத்தாக்கில் பேருந்து பாய்ந்தது. இவ்விபத்தில் 7 பெண்கள் உட்பட 21 பயணிகள் பரிதாபமாக பலியாகினர். பலத்த காயமுற்ற 5 பேர் சிம்லாவில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பலியான சிலரது உடல் பாகங்கள் துண்டு துண்டாகி போயிருந்தன. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருவதால் மலைப்பாதைகள் பலவும் நாசமடைந்துள்ளன. தொடர் மழையால் பேருந்தின் சக்கரங்கள் வழுக்கியதன் காரணமாக விபத்து நேர்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. अब ये इंक्वायरी के बाद मालूम होगा कि किस कारण से वहाँ पर जो है वो ये हादसा हुआ है. इसकी जांच जो है वो डिस्ट्रिक्ट एडमिनिस्ट्रेशन कराएगा. 21 आदमी उनकी मृत्यु हुई है और 5 आदमी जो है वो बचे हैं जिनको यहाँ शिमला इंदिरा गांधी मेडिकल कॉलेज हॉस्पिटल में पहुंचा दिया गया है और उनका उपचार हो रहा है. பள்ளத்தில் பேருந்து பாய்வதற்கு முன் டிரைவர் வெளியே பாய்ந்ததால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் வரத்து குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு குறைந்துள்ளது. கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக பெய்த தென்மேற்கு பருவமழையால் அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பின. இந்நிலையில் அணைகளின் பாதுகாப்பு கருதி கர்நாடக அரசு அணைகளிலிருந்து உபரி நீரை திறந்துவிட்டது. காவிரியில் திறக்கப்பட்ட தண்ணீர் கடந்த 11 நாட்களாக மேட்டூர் அணைக்கு வந்தது. 11 நாளில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 31 அடியாக உயர்ந்தது. இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. காவிரியிலிருந்து செவ்வாயன்று வினாடிக்கு 32,000 கன அடி தண்ணீர் வந்த நிலையில் புதனன்று காலை வினாடிக்கு 20,087 அடியாக குறைந்தது. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து ஆடிப்பெருக்கு பண்டிகைக்காக 6,801 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 81.21 அடியாக உள்ளது. விரைவில் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என்று காவிரி டெல்டா மக்கள் நம்பியிருந்த நிலையில் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு குறைந்தது குறிப்பிடத்தக்கது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு மற்றும் தொழில் பிரிவினருக்கான கலந்தாய்வு துவங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் பிவிஎஸ்சி எனும் இளங்கலை கால்நடை மருத்துவம், பிடெக் உணவு தொழில்நுட்பம் மற்றும் பிடெக் கோழியின் உற்பத்தி தொழில்நுட்ப படிப்புகளுக்கு 278 இடங்கள் உள்ளன. இப்படிப்புகளின் சேர்க்கைக்கான கலந்தாய்வு சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் புதனன்று துவங்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நடக்கிறது. புதனன்று சிறப்பு மற்றும் தொழில் பிரிவினருக்கான கலந்தாய்வு நடந்தது. சிறப்பு பிரிவினருக்கான 15 இடங்களை நிரப்புவதற்கும் தொழில் பிரிவினருக்கான 14 இடங்களை நிரப்புவதற்கும் 99 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு இடங்கள் அளிக்கப்பட்டன. முதல் நாளான இன்று கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு இந்த இளநிலை பட்ட படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் மற்றும் மேல்நிலை கல்வியில் தொழிற்கல்வி பயின்ற மாணவர்களுக்கான இடங்கள் நிரப்பப்படவிருக்கின்றன. இந்த இடங்களை நிரப்புவதற்கு மொத்தம் 99 விண்ணப்பதாரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கால்நடை மருத்துவத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தேன். அதுல நான் இப்ப கவுன்சிலிங் நாமக்கல் காலேஜ் சூஸ் பண்ணிருக்கேன். நான் வெட்டினரிக்காக விண்ணப்பிச்சிருந்தேன். என் கட் ஆஃப் அடிப்படையில் எனக்கு மெட்ராஸ்லேயே காலேஜ் கிடைச்சிருக்கு. வியாழனன்று பொது பிரிவினருக்கான கலந்தாய்வும் வெள்ளியன்று பிடெக் படிப்புகளுக்கான கலந்தாய்வும் நடக்கிறது. இதற்கான அழைப்பு கடிதங்கள் மாணவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,160 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,645 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 47 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 44,710 ரூபாயாக இருந்தது. சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது.
தமிழகத்தில் சிறப்பு பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாக சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் விளங்குகிறது. இங்கு தபசு கோலத்தில் இருந்த அம்பாளுக்கு சங்கரலிங்க சுவாமி அரியும் சிவனும் ஒன்று என்ற ஒப்பற்ற தத்துவத்தை விளக்கும் பொருட்டு தனது உடலின் வலது பகுதியை சிவனாகவும் இடது புறத்தை விஷ்ணுவாகவும் மாற்றி சங்கர நாராயணராக காட்சி தருகிறார். இந்த அரிய காட்சி ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் புதன்கிழமையன்று கோலாகலமாக நடந்தது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் நடந்தது. பின்னர் கோமதி அம்மன் சன்னதி முன்பு உள்ள தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொடிமரத்தில் தர்பை புல் பட்டு துணி சுற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் திருநாள் கொடியேறி இருக்கு. அரியும் சிவனும் ஒன்று என்று உணர்த்தும் வகையில விழுப்பா சந்தன சாத்திரக்கூடிய வலது பாகம் சிவன், கருநீளமா இருக்கக்கூடிய இடது பாகம் நாராயணரா இருக்கார். இது உணர்த்தும் பொருட்டு ஆடி உத்திராட தண்ணிக்கு கோமதி அம்பாளுக்கு சங்கர நாராயண காட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில 4:30 கொடியேறி இருக்கு. இன்னையில இருந்து 12 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்பரத்துல அம்மன் வீதி விழா வருவாங்க. பார்க்கிறதுக்கு வெகு சிறப்பா இருக்கும். கொடியேற்றத்தை தொடர்ந்து சிறப்பு தீபாராதனையான சோடச தீபாராதனை நடந்தது. இவ்விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி தபசு வைபவம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடக்க உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.